இந்த பூண்டை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சுவையான பூண்டு சட்னி செய்ய போகிறோம். இது வந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு நல்ல பால் ஊறும் பூண்டு. சரிங்களா? இதுக்கு 4 பொருளை வச்சு தான் நம்ம இந்த ரெசிபி செய்ய போகிறோம். ஓகேங்களா? 1 பூண்டு, நல்ல எண்ணெய், வர மிளகாய் தூள். ஓகேவா? இது வச்சு தான் நம்ம சுவையான பூண்டு துவையல் செய்ய போகிறோம். இந்த மாதிரி நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க. அருமையான பூண்டு துவையல் செய்யலாம் வாங்க. இந்த மாதிரி இடிகளை வச்சு இந்த பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்குவோம். இல்லை உங்கள் வீட்டில் மிக்ஸி தான் இருக்குது, அதில் கூட நீங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா சமைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரான்னு சதைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். கடுகு தேவையான அளவு. நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்காக கொஞ்சமாக செஞ்சு காட்டுறதுக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பூண்டு வேணுமோ, இல்லை 3 நாள் 4 நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு மாதிரி. ஏன்னா வேறு இதில் நம்ம தக்காளியோ இல்லை வெங்காயமோ எதுவுமே இதில் சேர்க்க போகிறது கிடையாது. வெறும் பூண்டு, கடுகு, நெக்ஸ்ட்டு மிளகாய் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அது மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். இது தொக்கு மாதிரி தான் நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம். ஏன்னா இது நம்ம பால் ஊட்டுற தாய்மார்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது பால் நல்லா ஊறும். அது இல்லாமல் குழந்தை இருக்குது, நம்மளால எந்த டிஷ்ஷும் பண்ண முடியலை, என்னடா செஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கும்போது இது சிம்பிளாக பண்ணிக்கலாங்க. சரிங்களா? நல்லா வதக்கட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இதில் நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இந்த 2 மட்டும் போதுங்க. நல்லா சூப்பரான தொக்கு மாதிரி. இதை நம்ம தோசைக்கு, சாப்பாட்டுக்கு, எதில் வேணாலும் வச்சு சாப்பிடலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அவ்வளோதான். இந்த 2 தாங்க. உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். நான் கொஞ்சமான மெஷர்மெண்ட்டில் நான் செஞ்சுட்ருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பூண்டு உரித்து நீங்கள் செஞ்சுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டால் போதும். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அது நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது ஊறுகாய் மாதிரி இருக்குங்க. சரிங்களா? இது இதுதாங்க மோஸ்ட்லி நான் சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு இதுதாங்க நான் யூஸ் பண்ணுவேன். வாங்க தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். சிங்கிள்
நேரத்துக்கு என்ன பண்ணுறோம் எதுவுமே தெரியாதுங்க. அதனால ஏதோ தெரிஞ்ச ரெசிபி இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக என்ன செய்ய முடியுமோ அதை வச்சு செஞ்சுருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பூண்டு பொறுத்த வரைக்கும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லா உதவும். அதனால தான் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தாய்மார்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிட்டு செஞ்சு சாப்பிட சொல்லுங்கள். பாய்.